வெண்ணிலவு சாரல்லி வீசும் குளிர். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ். எனக்கும் தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். ஸோ கரெக்டாக வருதான்னு பார்ப்போம். சரி, நான் ட்ரை பண்ணுறேன். சரி, அது ஒரு வீடியோவே எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு எடுக்கிறோம். அதாவது பொட்டேட்டோவை நல்லா கழுவி கட் பண்ணி வச்சுட்டு அதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு நல்லா பொரித்து எடுத்துருங்க. அது கலர் மாறணும். இந்த மாதிரி தெரியுதுங்களா? அந்த மாதிரி ப்ரௌன் ஷேடில் மாறணும். கலர் மாறுற வரைக்கும் அதை பொரித்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி ஒரு ரெடி பண்ண போகிறோம். எப்படி வருதுன்னு பார்க்கலாம். தேவையான வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ப்ரொசீஜ் அப்படி இப்படி வரும் பாருங்கள். ஆரம்பம். பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து அதை வந்து இதுக்கு மாற்றிக்கலாம். ஒரு தட்டில் மாற்றிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நானும், எனக்கும் தெரியாது. எனக்கு எல்லாமே மண்சட்டியில் செய்ய தான் பிடிக்கும். ஸோ அதனால் எதுவுமே மண்சட்டியில் தான் பண்ணுறேன். ஆல்ரெடி சாப்பாடு வந்து விசில் ஆற ஸ்டேஜ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து சாப்பாட்டுக்கு தேவையானதை அப்படியே ரெடி பண்ணிடலாம். அடுத்து அந்த எண்ணெயில் கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கு 2 பச்சை மிளகாய். காரம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம். அதாவது நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே பண்ணுறதுனால வந்து இந்த கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. அதுக்குன்னு உடனே எடுத்துடக்கூடாது. வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண ஆயிலே செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆனியன் வந்து நல்லா வதங்கணும். லைட்டாக ஆயில் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி போட்டாச்சு. ஸோ வந்து தக்காளி சேர்த்துட்டு எப்பயும் போல் லைட்டாக ஒரு கிளறி விட்டுட்டு மூடுவீங்க. தக்காளி வந்து வதங்கி வந்துடும். தக்காளி வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஏன்னா இதில் நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. தக்காளி இன்னும் 2 நிமிஷம் குக் ஆகட்டும். பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக மல்லித்தூள். ரொம்ப காரம் வேணான்னு நான் வந்து அளவாக போடுறேன். உங்களுக்கு நல்ல காரம் சாப்பிடுவீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு எப்படி காரம் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. லைட்டாக கரம் மசாலா. இப்போ லைட்டாக மஞ்சத்தூள். ரொம்ப மஞ்சத்தூள் போட்டுறீங்க. தேங்காய்
தேவையான அளவு சால்ட். ஆல்ரெடி உருளைக்கிழங்குல சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் சால்ட் மட்டும் பத்தாளவு. சரி, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா வாசம் வராத அளவுக்கு ஒரு 2 நிமிஷம். தக்காளியில் வந்து எப்பயுமே தண்ணி விடும், மசாலா வாசம் வரும், பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் இதாகும். லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் விட்டுட்டு மூடி வைங்க. இது எதுக்காகனா அந்த மசாலா ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. சாப்பாடு பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா மசாலா வாசம் போடுறதுக்காக லைட்டாக தண்ணி வந்து தெளித்து விட்டோம். மசாலா வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ இந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, உருளைக்கிழங்கு சாதம் எப்பயுமே செய்வேன், இன்றைக்கி வந்து ஃப்ரைட் ரைஸ் மாதிரி எண்ணெயில் பொரித்து செஞ்சுருக்கேன், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ சாப்பாடு வந்து நல்லா விசில் ஆறிடுச்சு. தேவையான அளவு சாப்பாடு போடுவோம். மண் சட்டியில் எதுக்காக செய்கிறோன்னா, எப்பயுமே வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஹீட்டு வச்சு சேர்த்தோம்னா அந்த ஹீட் வந்து ஒரு 1 hour வரைக்குமே உங்களுக்கு பேலன்ஸ் ஆகும். அதனாலேயே நான் மோஸ்ட்லி மண் சட்டியில் தான் செய்வேன். சாப்பாடை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். வந்து நான் அடுப்புலேருந்து இறக்கிட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா ஆவி வந்துட்டு தான் இருக்கும். மண்சட்டி வந்து அந்தளவுக்கு ஹீட் கொடுக்கும் நமக்கு. சாப்பாடும் வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. இன்னொன்று மண்சட்டியில் சமைச்சிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து சூடும் பேலன்ஸ் ஆகும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து நாங்கள் 2 பேருக்கு அளவாக ரைஸ் போட்டிருந்தேன், அதனால் எனக்கு மண்சட்டி அளவுக்கே கரெக்டாக ரைஸ் வந்துடுச்சு. இதுவே பேலன்ஸ் வரும் எங்களுக்கு. இப்போ வந்து பொட்டேட்டோ ரைஸ், அதாவது பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ். ஏன்னா பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் வந்து ஆம்லேட்டு. வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். உங்களோட ஆதரவை எப்பயுமே எங்களுக்கு கொடுங்க. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறவங்க, இன்னும் பார்த்துட்ருக்கோங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக சாப்பாடு வந்து நல்லா சுட சுட ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.